போடுங்க. அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஒர்க், அப்புறம் நார்மலா நம்ம போடுற இப்ப ட்ரெண்டிங்ல உள்ள எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸும் இருக்கு. வாங்க ஒவ்வொரு டிசைனா பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் வந்து வெல்வெட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். வெல்வெட்ல நிறைய கேட்டிருந்தாங்க, கலர்ஸ் நிறைய போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த தடவை கொஞ்சம் வெல்வெட்ல நிறைய கலர்ஸ் போட்டிருக்கிறேன். ரெண்டாவது அதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இது எல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க். சீக்வன்ஸ் ஒர்க், அதாவது லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன் அப்படி அந்த நெக் வந்து யூனிட்ல அது வேற டிசைன். இது வந்து ஃபிளார் டிசைன்ல பண்ணியிருக்கேன். இது பாருங்க, அந்த பீங் அடிச்சது போக அந்த ஃபிளார் வந்து அந்த இதெல்லாம் வந்து சீக்வன்ஸ்ல பண்ணிருக்கேன். அதாவது இந்த நெக்குமே டிஃப்ரெண்ட் தான். நம்ம நார்மலா பாட் நெக்ல போடுவோம், யூ நெக்ல பாட் நெக் போடுவோம். அந்த பாட் நெக்லயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது கீழே வந்து மேல் இந்த பாருங்க, இந்த எட்ல வந்து அந்த தொட்டிகள் செய்யணும்ல, தொட்டிகள் செய்யுங்க அந்த நெக் பேட்டர்ன்ல வந்து இது இந்த டிசைன் பண்ணிருக்கேன். இது பெரும்பாலும் ஆரியில பண்ணுவோம் இந்த மாதிரி டிசைன். இது பேக் போர்ஷன், இது ஃப்ரண்ட். இது ஹேண்ட் பாருங்க, அதேதான். ஆனா ஹேண்ட் வந்து ஆல் ஓவரா வந்துருக்கும். இந்த கலர்ல வந்து பிங்க் கலர் ரொம்ப அப்படியே அட்ராக்டா இருக்கு. இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது செக்ஸி ப்ளூ கலரு, சேம் ஒர்க் தான். இதுல எல்லோ கலரு, கிரீன் கலரு, பிங்க் ஆட் பண்ணிருக்கு. மற்றபடி ஜரி யூஸ் பண்ணிருக்கு. இதுலயுமே அங்கங்க சீக்வன்ஸ் இருக்குதான். இந்த கலர்ல ஒரு கலர் தான் இருக்கு. இது வந்து நவாப்பழ கலரும் லைட்டா பர்பிள் கலரும் கலந்து. இது அடுத்த மாடல் வெல்வெட்ல, இதுவுமே சீக்வன்ஸ் ஒர்க் தான். இது லாஸ்ட் டைம் போட்டிருக்கோம் அந்த டிசைனை. இது வந்து எப்படின்னா பிங்க் கலர் ஆட் பண்ணிருக்கு, ஜரி யூஸ் பண்ணிருக்கு. இது இந்த புத்தா எல்லாமே சீக்வன்ஸ், இந்த உள்ள இருக்க ஒருத்தவே சீக்வன்ஸ் இருக்கு. எல்லாமே டார்க் நேவி ப்ளூ ப்ளவுஸ். ஹேண்ட் வந்து நெக்ல உள்ள பார்டரே வச்சுட்டு அங்கங்க புத்தா இருக்கு. இது அதேதான், ஆனா ப்ளூலே டார்க் ப்ளூ, செக்ஸி ப்ளூ கிடையாது, டார்க் ப்ளூ. இதுல வந்து அந்த ஜரியை வந்து உள்ள இருக்க கலர் வந்து மைல்டா வந்து சில்வர் கலர் ஆட் பண்ணிருக்கு. மற்றபடி அதே கலர், அதே டிசைன். எப்பயுமே சில்வரை விட கொஞ்சம் கோல்டு வந்து அட்ராக்ட் ஆகுது. இது வந்து பச்சை, அதாவது கரும்பச்சைன்னு சொல்லுவோம்ல அந்த கலரு. இதுல கலர் வந்து ரெட்டு, உள்ள வந்து ரெட்டு கொடுத்துருக்கு, அவுட்டு ஃபுல்லா ஜரி ஒர்க் கொடுத்துட்டு சீக்வன்ஸ் ஒர்க் தான். இது வந்து பிங்க், டார்க் பிங்க். இப்ப நீங்க பார்த்த பீஸ் எல்லாமே ஒரு பீஸ், ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொரு பீஸ் தான் இருக்கு. உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்கை ப்ளூ லைட் கலரு, உள்ள வந்து சில்வர் கலர் ஆட் பண்ணி இருக்கு. அதே மாதிரி மற்றபடி அதே சீக்வன்ஸ் ஒர்க் தான். இதுலயே ஒரு கலர் தான் இருக்கு. இது வந்து அடுத்தது வந்து வெல்வெட்லயே வந்து இது கலர் வந்து ஸ்கின் கலர், கரெக்டா கலர் சொல்லணும், ஸ்கின் கலரு. இது வந்து ஃபிளார் டிசைன். வெளியே வந்து அது சில்வர் ஜெரி யூஸ் பண்ணிருக்கு, லைட்டா கோல்டன் ஜெரி யூஸ் பண்ணிருக்கு. ஹேண்ட் பாருங்க, ஹேண்ட் ஃபுல்லா வந்து ஃபிளார் டிசைன். அதே மாதிரி ஸ்கை ப்ளூ கலரும் சில்வர் கலர், எல்லோ கலர் ஆட் பண்ணிருக்கு. இந்த கலர் பாருங்க இவ்வளோ அட்ராக்டா இருக்கு, அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இதுல அது அதே ஸ்கின் கலர்ல தான் அதே இதே டிசைன் பண்ணிருக்கு. ஆனா என்ன சொல்ல, அந்த அளவுக்கு இது இல்லை. இது வந்து கலர் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்னால ரொம்ப அட்ராக்டா இருக்கு. ரெண்டாவது இது வந்து கட்டை மாடல், சில்வர் கலர், அதுல போட்டுக்க அதே கலர் தான், சில்வர், ஸ்கை ப்ளூ, எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். பிளஸ் வந்து இந்த நெக்ல என்ன மைல்டு கோல்டன் ஜெரி யூஸ் பண்ணியிருக்கேன். வெல்வெட் பீஸ். இது வந்து பெப்சி ப்ளூல இது வந்து கட்டை மாடலு. இதுவும் ஃபிளார் டிசைன் தான், சில்வர் ஜெரி அவுட்டர் கொடுத்துருக்கேன். இதுவும் மல்டி கலர் தான். இது எல்லா கலருமே இருக்கு, கிரீனு, எல்லோ, பர்பிள் கலரு. லாஸ்ட் டைம் போடும்போது இந்த டிசைனை நிறைய விரும்பி, அதாவது எனக்கு இந்த இதுல வேணும்னு நிறைய பேர் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்காக இருந்தது. இது வந்து 3D பாருங்க, ஃபிளார் வந்து 3D இருக்கும். உள்ள இருக்க கலர்ந்து இது மல்டி கலர் தான், கிரீனு, லைட் ஸ்கை ப்ளூ கலரு, மற்றபடி எல்லாமே மற்ற இதெல்லாம் காமன் கலர் தான். 3D ஒர்க் ஸ்பெஷல் அதுதான். இது ஹேண்ட் போர்ஷன். இது வந்து கரெக்டா வந்து கரும்புன்னு சொல்லுவோம்ல அந்த கலர். இது வந்து வயலட் கலர், வயலட் லைட்டா இதுவும் இந்த கலரும் கலந்துருக்கு, லைட் பர்பிள் கலர். இது இந்த தடவை எக்ஸ்ட்ரா போட்ட கலர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வயலட் கலரும் இந்த பிங்க் கலரும் தான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான். இதுலயும் ஒரு பீஸ் தான் இருக்கு. இப்ப நம்ம பார்த்த எல்லா பீஸுமே 800 rupees தான். எப்பயும் போல 3 பீஸ் மேல எடுத்தா அது கொரியர் சார்ஜ் ஃப்ரீ.
வாங்க கலெக்ஷன்ஸ், அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்த எல்லாமே வெல்வெட் 3D அந்த மாதிரி ஐட்டம் தான் பார்த்துருக்கோம். இப்ப நான் இப்ப இது வந்து நார்மல். இப்ப நம்ம அடுத்த அடுத்த அதாவது டிசைன்ஸ் பார்க்கலாம். இது வந்து கிரீன் கலர் ப்ளவுஸ். இது நம்ம லாஸ்ட் டைம் போட்ட அந்த பீஸோட இதுதான். இப்ப வெல்வெட் இந்த இதுல நிறைய கேட்டிருந்தாங்க. ஸ்கை ப்ளூ கலரும் கோல்டன் ஜெரி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கிரீன் கலர், ரேடியன் கிரீன் சொல்லுவாங்க அந்த கலர். மயில் கழுத்து பச்சைன்னு சொல்லுவோம்ல, ராமர் கிரீன், அது ஒட்டின கலர், அந்த கலர் இது பண்ண கலரு. இது வந்து பர்பிள் கலர், பர்பிள் கலரும் அது வயலட் கலர் ரெண்டும் கலந்த கலர். இது வந்து ஸ்னேகா கிரீன், ஸ்னேகா கிரீன்ல வந்து ஸ்கை ப்ளூ பிங்க் கலர், கோல்டன் ஜெரி சில்வர் ஜெரி ஆட் பண்ணி இது ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து பிங்க், பிங்க்ல வந்து ஸ்கை ப்ளூ கலர். இது பாட்டில் கிரீன்ல வந்து ரெட் கலர் ஆட் பண்ணிருக்கு, அவுட் வந்து ஃபுல்லா கோல்டன் ஜெரி. இது வந்து ஆஷ் கலர், சிமெண்ட் கலரும் பிளாக் கலரும் ஆட் பண்ணிருக்கு, கிரீன் பண்ணிருக்கு, அவுட் வந்து கோல்டன் ஜெரி. இது வந்து ப்ளூ கலர், ப்ளூ கலர்ல பிங்க் கலரும் அவுட் வந்து கோல்டன் ஜெரி யூஸ் பண்ணிருக்குது. எப்பயும் போல கை வந்து அதேதான். இது வந்து ரெட் கலர், ரெட் கலர்ல வந்து ராமர் பச்சையும் அவுட் வந்து கோல்டன் ஜெரி. இது வந்து இப்ப இந்த கலெக்ஷன்ஸ் வந்து புது டிசைன் தான். கொஞ்சம் இந்த இதை பாருங்க. இது வந்து ஒரு ஃபிளார், ஒரு சின்ன பொடி அந்த மாதிரி டைப்பு, அங்கங்க ஃபிளார் புட்டா வச்சிருக்கேன். இதுல வந்து சில்வர் கலர் ஆட், சில்வர் கலர், கோல்டன் கலர், மல்டி கலர், அந்த ஸ்கை ப்ளூ கலர் ஆட் பண்ணிருக்கேன். ஹேண்ட் பாருங்க, இது வந்து ஷேடோ ஒர்க் மாதிரி, அதாவது இதுல அதிகபட்சம் வந்து ஜரியா இருக்காது, அந்த ஃபிளார்க்குள்ளேயே வந்து லைட், அதாவது சில்வர் கலர் கூட சொல்ல முடியாது, சாண்டல் சாண்டல் கலர்ல ஷேடோ ஒர்க் மாதிரி பண்ணுது. இது வந்து நவாப்பழ கலர். இது வந்து பிங்க் கலரு. இது கழுத்து வந்து மேல புரியும் கொஞ்சம், இது ஸ்பாட்னெக்னு சொல்ல முடியாது, ஆனா கீழே வந்து கொஞ்சம் பெட்டா இருக்கு, மேல வந்து கழுத்து புரி. இது வந்து நேவி ப்ளூ கலரு, சேம் அதே கலர் காம்பினேஷன் அதே தான். இந்த டிசைன் இந்த தடவை போட்டதுல இது வந்து புது டிசைன் தான். இது வந்து சாண்டல் கலர், ஆஃப் ஒயிட்னு சொல்லுவாங்க அந்த கலரு. இதுல வந்து இதுலயுமே மல்டி கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் புதுசு. இது வந்து இந்த சூரியகாந்தி பூ மாதிரி தான் இருக்கு டிசைனு. நெக் வந்து கட் டைப்பு, பிங்க் கலர் அதிகமா யூஸ் பண்ணிடுவேன். மெயின் அந்த மக்கள் இதெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணிட்டு இந்த பிங்க் கலர் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்கு. இந்த கையில இதுல ஹைலைட் ஆனது. இது எப்படின்னா வருதுல, இது வந்து கட் பண்ணி, அதாவது கீழே ஒரு போர்ஷன், இப்படி ஒரு போர்ஷன், இப்படி ஒரு போர்ஷன், அந்த மாதிரி டைப்ல வர மாதிரி. இது வந்து ரெட்டு, ரெட்ல வந்து அதே பிங்க், மற்ற காம்பினேஷன்லாம் அதே மாதிரி தான், மல்டி கலர்ல பண்ணி. இது வந்து பாட்டில் கிரீன், பர்பிள் கலரும் லாவெண்டர் கலரும் கலந்த கலர். இது பிங்க் கலரு, பிங்க் கலர்ல பிங்க் கலரே அவுட்டர் கொடுத்து இதோட ஒரு பாயிண்ட் டார்க் கொடுத்து டிசைன் பண்ணிருக்கு. இது பெப்சி ப்ளூ. இந்த எல்லா பீஸ்லயும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் ஒன்னொன்னு மட்டும்தான் டபுள், ரெண்டு கலர் இருக்கு, மற்றதெல்லாம் அதேதான். இந்த டிசைன் கொஞ்சம் புதுசு தான் பண்ணிருக்கு. நெக் வந்து இதே அதே நெக் தான், சின்னதா பொடி கிளாத் டிசைன், அங்க புட்டா வச்சிருக்குது. இது ஹேண்ட் வந்து இதே போட்டு. இது வந்து மெரூன் கலர், இது வந்து பிங்க் கலரு, சேம் காம்பினேஷன் தான். சில்வர் ஜெரி கோல்டு ஜெரி மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கு, ரெட் கலர் யூஸ் பண்ணல. நெக்ல உள்ள புட்டாவே வந்து ஹேண்ட்லேயே வச்சு. இது வந்து பிளேன் கலர். இந்த கலர்ல இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கு. பிளேன் கலர், சில்வர் கலர், கோல்டன் கலர் யூஸ் பண்ணிருக்கு. ப்ளூ கலர் நல்ல பெப்சி ப்ளூ கிடையாது, ஆனா இதுல வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணிட்டு டிசைன் பண்ணிருக்குது. இப்ப இது வந்து அடுத்த புது கலெக்ஷன்ஸ் தான், இதுதான் போட்டுருக்குது. இது ஒன்லி வந்து சில்வரும் கோல்டன் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கு. இது வந்து பிங்க் வந்து ஒரு இந்த பட்டு சாரிக்கு வந்து பார்டர்ல இந்த கலர் வரும், பேபி பிங்க். இந்த கலர்ல இந்த தடவை தான் இந்த கலரை யூஸ் பண்ணிருக்கு. டிசைன் பாருங்க, இது வந்து சின்னதா கொடி பூ அந்த டைப் தான், புட்டா அங்கங்க வச்சிருக்குது. இதுல வந்து ஹேண்ட் பாருங்க, ஹேண்ட் தான் ஹைலைட். இது கிராஸ் லைன், கிராஸ் லைன்ல வந்து இந்த பொடி நெக்ல ஒரு பொடி சாரி கிராஸ் லைன் போட்டு நெக் பார்டர் வந்து கை ஹேண்ட் பார்டர் வச்சு
உள்ள அங்கங்க செல்ஃப். இந்த டிசைன்ல இந்த கலர் வந்து இந்த கலர் ஒரு பீஸ் தான் இருக்கு. இது அதே இது வந்து ரெட்டு பாருங்க. இந்த டிசைன் பாருங்க ஆரி ஒர்க் இது வந்து ஸ்கை ப்ளூ கலரு. கலர் காம்போலாம் அதே தான், சில்வர் கோல்டு மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கு இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும். ஹேண்ட் வந்து அதே. இது வந்து ராமர் பச்சையே டார்க். இந்த கலர் வந்து இந்த இதுல ஒரு பீஸ் தான் இது வரைக்கும் போராட கிடையாது. அதே தான், சில்வரும் கோல்டன் மட்டும் யூஸ் பண்ணிருக்கு. கிராஸ் லைன். இது வந்து நேவி ப்ளூ. நேவி ப்ளூல அதே காம்போ. இப்ப நம்ம பார்த்த எல்லாமே புது புது கலெக்ஷன்ஸ் தான். ட்ரெண்டிங்ல உள்ள எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஆர்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஒரு நாள் 2 நாள்ல வந்து அட்ராக்ட் கலர் தான் போயிடும். அதுக்கப்புறம் வந்து இருக்கிற கலர் தான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா கீழே இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்கும்போது இப்ப இது ட்ரெண்டிங்ல உள்ள கலெக்ஷன்ஸ் தான். இது நான் கஸ்டமைஸாவே போட்டிருக்கேன். அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரிதான், கஸ்டமைஸ்னாலே ரேட் வந்து அதோட ரேட்டே வேரியேஷன் ஆகும். இப்ப இந்த பீஸ் என்னோட டிசைன்ல போடுங்க அப்படின்னு சொல்லி சில கேட்டாங்க. நான் வீடியோ நல்லா பாருங்க. நான் இந்த பீஸுமே இது வந்து சேல் மட்டும்தான், கஸ்டமைஸே கிடையாது. கஸ்டமைஸ்னா அதுக்கு சார்ஜே தனியா தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ட்ரையாங்கிள் டிசைனு. நெக் வந்து கட் டைப். ஹேண்ட் பாருங்க. ஹேண்ட் வந்து இப்போ இது வந்து ஆரியில போட்டுருக்காங்க. ஆரி டிசைன்ல வந்து இது ஆரிக்கு அடுத்தா இது டிசைன் எம்ப்ராய்டரி கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. டிசைன் வந்து பாருங்க ட்ரையாங்கிள் டிசைன். இங்க நெக் வச்சு கூட தப்பாங்க. இது வந்து ஹேண்ட் எகோஸ்லி வர மாதிரிதான் டிசைன் பண்ணிருக்கு. இது ஹேண்ட் போர்ஷன். இது வந்து ஸ்னேகா கிரீன். ஸ்னேகா கிரீன்ல ஸ்கை ப்ளூ கலர் ஆட் பண்ணிருக்கு. ஜரி வந்து கோல்டன் ஜரி யூஸ் பண்ணிருக்கு. உள்ள இருக்க அந்த மொட்டுக்கு வந்து அந்த ஃபிளாருக்கு வந்து சில்வர் கலர் யூஸ் பண்ணிருக்கு. இது வந்து பிங்க், மிட்டாய் பிங்க் சொல்லுவாங்க. ஸ்கை ப்ளூ கலர் அதே சேம் கலர் தான். ஸ்கை ப்ளூ சில்வர் கோல்டன் யூஸ் பண்ணிருக்கு. ப்ளூ கலர் டார்க் ப்ளூ. இதுல வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணிருக்கு. அதே தான் சேம் இதுதான். பிங்க் கலர் கோல்டன் சில்வர் 3 கலர் மட்டும் யூஸ் பண்ணிருக்கு. இது வந்து லாஸ்ட் டைம் போட்ட பார்ட் நெக்ல போட்ட லோட்டஸ் டிசைனு. பேக் வந்து ஆல் ஓவரா வரும். இது ஃப்ரண்ட். இது வந்து ஹேண்ட். ஹேண்ட் வந்து நீல் வச்சதுல நீ எங்கோ ஸ்லீவ் இருக்கிற மாதிரி ஒரு டிசைனு. இது லாஸ்ட் டைம் போட்ட டிசைன் தான். கலர் மட்டும் இந்த தடவை வந்து பிங்க்ல போட்டிருக்கேன். இது வந்து ப்ளூ கலர் ப்ளவுஸ். இது பார்ட் நெக் தான். இது அதே இதுலயே வந்து கோல்டன் ஆரஞ்சு. கோல்டன் ஆரஞ்சுல கிரீன் கலர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்கு. இந்த கலெக்ஷன்ஸும் புது கலெக்ஷன்ஸ் தான். இதோட டிசைனோட அவுட்புட்டே சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, பேக் சைடு வந்து டிசைனு. இதுல சில்வர் கலரு, கோல்டன் ஜெரி, சில்வர் ஜெரி பிளஸ் வந்து பிங்க். பிங்க்ல கொஞ்சம் டார்க் பேபி பிங்க் சொல்லுவாங்க, அதுல டார்க் கலர். ஃப்ரண்ட் ஹேண்ட் வந்து நல்லா ஹைலைட்டு ஸ்ட்ரைட்ஸ் தான். அதே இதுல வந்து இந்த ஃபிளார் டிசைன் வந்து கிராஸ் டைப்ல வச்சது. நெக்கோட பார்ட் வந்து கீழே கீழே பார்ட் இது ஸ்டிச் பண்ணி போடும்போது அழகா கிராஸ் டைப்ல. இது அதே இதுவே வந்து கிரீன் கலரு. இதுலயுமே சேம் கலர் தான், ஆனா ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் அந்த ப்ளவுஸ் தகுந்த மாதிரி. சில்வர் ஜெரி கோல்டன். இது ரெட்டு. ரெட்லயும் அதே தான். கலர் உள்ள சேர்த்துக்க கலர் வந்து கிரீன் கலர். இது வந்து பர்பிள் கலர் தான். பர்பிள்ல வந்து பிங்க் மட்டும் யூஸ் பண்ணிருக்கு. மற்றபடி கோல்டன் சில்வர் ஆகுது. மெரூன் கலரு. மெரூன் கலர் லைட்டா வந்து என்ன கலர், இது சேம் கலர்ல ஆட் பண்ணி கலந்த கலர். இதுல வந்து கரும்பு வச்சு யூஸ் பண்ணிருக்கு. சில்வர் கோல்டன் ஜெரி யூஸ் பண்ணிருக்கு. இது வந்து பிங்க் கலரு. பிங்க் கலர்ல கிரீன் கலர் யூஸ் பண்ணிருக்கு. டிசைன் சேம் தான், அதே சில்வர் கோல்டன். இது வந்து ப்ளூ கலரு. ப்ளூ கலர்ல வந்து ப்ளூ கலர்லயே ஸ்கை ப்ளூ கலர் மட்டும் டிசைன் பண்ணிருக்கு. டிசைன் நல்லா இருக்கு. இந்த கலர் காம்போ. இது வந்து பாட்டில் கிரீன். பாட்டில் கிரீன்ல ரெட் யூஸ் பண்ணிருக்கு. கை அவ்வளோ அழகா இருக்கு. கலர் காம்பினேஷன் அந்த ஃபிளார் ஷேடோ இருக்கு. இந்த எல்லா பீஸுமே 2 கலர் இருக்கு. டிசைன்ஸ் வச்சு தான் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது அடுத்து வந்து புது டிசைன் தான்.
இது வந்து ரெட் கலர் நல்ல என்ன சொல்ல நல்ல ரத்த செலுத்துன்னு சொல்லுவோம் அந்த செலுத்து. இதே வந்து நெக் வந்து கட்டை போடுறீங்க. ஃபிளார் பண்ணி பெருசா இருக்குது. அதுக்கு உள்ள ஒரு ஃபிளார் இருக்குது. இந்த ஃபிளாரோட அவுட் வந்து ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ள இருக்க அந்த முட்டுக்கு வந்து சேம் கலரே யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ரெட் கலரே யூஸ் பண்ணிட்டு எம்போசிங் பண்ணியிருக்கேன். இது பேக் உள்ள அதுக்கு ஆல் ஓவர் டிசைன் தான். இது வந்து ஃப்ரண்ட்டு. இதுல ஹேண்ட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. சில்வர் கலரு கோல்டன் கலரு பிளஸ் வந்து செல்ஃப் கலரே யூஸ் பண்ணிருக்கேன். வேற கலரே வேண்டாம் எனக்கு என்னோட இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரி டிசைன் எடுத்துக்கலாம். அவுட் வந்து அந்த செல்ஃப் கலரே வச்சு அவுட் வந்து சில்வர் கலர் யூஸ் பண்ணிருக்கு. இது வந்து ஆரஞ்சு அடியில வந்து ஒரு சின்ன கட்டு ஆகுது. அது நீங்க கேப் விட்டுட்டு திரும்ப எம்போசிங்கா யூஸ் பண்றவங்க பண்ணிக்கலாம். இல்ல ஷார்ட் பிக்னா வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்க்கும்போது அதே இதுல வந்து ரெண்டாவது அதாவது கலர் வந்து பிங்க் கலரு. இதுல எல்லாத்துலயுமே வந்து செல்ஃப் கலரே உள்ள கொடுத்துருக்கேன். சில்வர் ஜெரி கோல்டன் ஜெரி மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன். நெக் வந்து நார்மலா கட் ஆயிட்டு பேக் வந்து ஆகுது. இது வந்து ராமர் பச்சை இந்த பட்டு சாரியில வந்து அந்த கலர் உள்ள இருக்குது. அதே டார்க் கலர் கிரீன் கலர் யூஸ் பண்ணிட்டு சில்வர் ஜெரி கோல்டன் ஜெரி யூஸ் பண்ணிருக்கேன். இதுல இந்த டிசைன்ல வந்து மொத்தம் மூணு கலர் தான் இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சது பல்லக்கு டிசைன் தான். பல்லக்கு டிசைன்ஸ்ல கொஞ்சம் நிறைய கலர் இல்ல, 4 கலர் மட்டும் இருக்கு. இது வந்து மெரூன் கலர் பல்லக்குல. இந்த டிசைன் வந்து இது எப்படி வரும்னு பாக்குறவங்க என்னோட சேனல்ல வந்து அந்த போட்டோல போட்டுட்டேன். டிசைனை நீங்க பாத்துக்கலாம். இந்த டிசைனோட அவுட்புட் எப்படி வரும்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பாட்டில் கிரீன் உள்ள வந்து மெரூனும் ரெட்டும் யூஸ் பண்ணிருக்கு. எல்லா கலரும் யூஸ் பண்ணிருக்கு. இது மல்டி கலர் தான் காமனா இது பண்றவங்க. இது வந்து ரெட்ல வந்து ஸ்கை ப்ளூ கலர். அந்த கலருக்கு என்ன கான்ட்ராஸ்டோ அந்த கலர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இது மிரர் கலர் தான். இது வந்து பர்பிள் கலர். எவ்வளவு அழகா இருக்கு பர்பிள் கலரு. இது அதே மாதிரி ரெட் ஆரஞ்சு கிரீன் யூஸ் பண்ணிருக்கேன். மற்றபடி எல்லாமே சில்வர் ஜெரி ஸ்டோன் பண்ணிருக்கேன். இது வந்து ப்ளூ கலர். ப்ளூ கலர்ல இது அதே காம்போ தான். ஆரஞ்சு ரெட் கிரீன் கோல்டன் பல்லக்கு டிசைன் ரொம்ப கம்மியான பீசஸ் தான் இருக்கு. இப்ப நம்ம பார்த்ததுக்கு எல்லா பீஸுமே வந்து 800 rupees தான். 3 பீசஸ் மேல எடுக்கிறவங்களுக்கு ஒரே சார்ஜ் ஃப்ரீ. இது வந்து கட்டை உள்ள டிசைன் தான். இது வந்து நவாப்பழ கலரும் லைட்டா பர்பிள் கலரும் கலந்த கலர் தான் கிளாத். இதுல வந்து இது மல்டி கலர் ஃபிளார் தான். ஃபிளார் டிசைன் தான். கட்டை அங்கங்க ஃபிளார் புட்டா வச்சிருக்கேன். கலர் வந்து ரெட்டு சாரி ரெட் இல்ல பிங்க் ஆரஞ்சு கிரீனு ஸ்கை ப்ளூ கலர். உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து கோல்டன் ஜெரி யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து அதே தான் ரெட்டு. இதுல வந்து அந்த கலர் மட்டும் அந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கும். இது வந்து ப்ளூ கலரு. ப்ளூ கலர்லயே வந்து என்ன டார்க் அந்த ப்ளூன்னு சொல்லுவாங்க. இந்த நேவி ப்ளூலயே வந்து இன்னொரு பாயிண்ட் ஆகும். இது மல்டி கலர் பிங்க் கலர் யூஸ் பண்ணிருக்கேன். மற்றபடி மல்டி கலர் தான். இது வந்து ப்ளூ கலரு. இது நவாப்பழ கலரும் வந்து பிங்க் கலரும் கலந்த கலரு. இது வந்து மைல்கல்ட் பச்சின்னு சொல்லுவாங்க. அந்த கலரோட அந்த கலர் காம்போ தான். அந்த டிசைனோட இது முடிஞ்சிச்சு. இது வந்து இப்ப இந்த தடவை போட்டுக்க புது டிசைன் தான். இது வந்து ஒரு ஷேடோ ஒரு மாதிரி உள்ள டிசைன் தான். நெக் வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்குது. ஆனா ஹேண்ட் வந்து ஹெவியா இருக்கு. இதுல வந்து இந்த கிளாத்லயே வந்து மூணு கலர் ஷேடோ இருக்கு பாருங்க. ஆரஞ்சுக்குள்ள ஒரு கலர். அதுக்கப்புறம் இது வந்து கிரீன் கலருக்கு உள்ள வந்து ப்ளூ அடிச்சிருக்கு. அதுக்கு உள்ள வந்து கோல்டன் ஜெரி யூஸ் பண்ணிருக்கு. இது நெக் போர்ஷன். இது அங்க ஃபிளார் புட்டாவே வச்சிருக்குது. இது ஹேண்ட் பாருங்க. இந்த ஃபிளார் புட்டா ஃபிளார் வச்சு பொடி அந்த ஃபிளார் ஷேடோ இருக்கு. இது வந்து பிங்க் கலர். இது வந்து கரும்பு வச்சுன்னு சொல்லுவோம்ல அந்த கலரு. ஷைனிங் பாருங்க எப்படி இருக்கு.
இது வந்து ரெண்டு, ரெண்டுல வந்து அதே காம்போ, கலர் காம்போ இதுல ஒரே தான். அந்த ஆரஞ்சு, ஸ்னேகா கிரீன், கோல்டன் ஜெரி, எல்லோ, கோல்டன் ஜெரி, சில்வர் ஜெரி யூஸ் பண்ணுவோம். இந்த டிசைன் வந்து புது டிசைன் தான். இது வந்து நவாப்பழ கலர், பர்பிள் கலர், கலந்த கலர், ரெண்டு கலரே உள்ள இருக்கு. இது கொஞ்சம் டார்க் கலர் தான். இது நெக் வந்து கட் டைப். இதுல வந்து என்ன சொல்றதுன்னா இது கலரே இல்லை, அதாவது த்ரெட் கலரே இல்லை, சில்வர் ஜெரி, கோல்டன் ஜெரி மட்டுமே யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்கு. இது வந்து இப்ப ட்ரெண்டிங்ல வந்து பாருங்க அந்த டைப் டிசைன் ஸ்டைல்ஸ், ஹேண்ட் ஸ்டைல்ஸ் மாடல். இது அதே இதே வந்து ப்ளூ கலர். இது அதுலயே வந்து கேன் கலர், மெரூன் கலரும் கேன் கலரும் கலந்த கலர். இது நேவி ப்ளூ. இது வந்து பிங்க். இது வந்து கிரீன் கலர். இது வந்து ஸ்ட்ரைட்ஸ்லயே இருந்து இது கொஞ்சம் வேற டைப். இது லாஸ்ட் டைம் போட்டேன். இது அதுல வந்து கொஞ்சம் இல்லாத கலர் இதுல போட்டுக்கிறேன். இது வந்து என்ன கலரு, பிங்க்லயே வந்து பேபி பிங்க்லயே வந்து பீச் பிங்க்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மைல்டு பிங்க், அந்த பிங்க். இதுல வந்து எல்லோ கலரும் கிரீன் கலர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு கோல்டன் ஜரி யூஸ் பண்ணிருக்கு. இந்த ஸ்ட்ரைட்ஸ் எல்லாமே வந்து கோல்டன் கலரு, கோல்டன் ஜரி யூஸ் பண்ணிருக்கு. கார் எல்லாமே வந்து கிரீன் கலர் யூஸ் பண்ணிருக்கு. உள்ள இருக்க பெயின் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணிருக்கு. மைல்டா இருக்கு பாருங்க. ஆனா டிசைன் வந்து ஹேண்ட் எடுத்து. இது அதே இதுலயே வந்து டார்க், அதாவது டார்க் பச்சை, கரும்பு வச்சு சொல்லுவாங்க, கரும்பு அந்த பச்சையில வந்து அதே காம்போ தான். கிரீன் கலரு, ஸ்னேகா கிரீனு. இதுல வந்து அந்த அந்த கலர் வந்து இதுல யூஸ் பண்ணி, பிங்க் உள்ள யூஸ் பண்ணிருக்கு. மற்றபடி ஜரி தான். மினிமம் ஒரு பீசஸ் இருந்தாலும் கொரியர் பண்ணுவோம். 3 பீசஸ்க்கு மேல எடுத்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. இப்பயும் போல நான் சொல்றதுதான். 3 பீசஸ் மேல எடுத்தீங்கன்னா கொரியர் சார்ஜ். இது வந்து லாஸ்ட் டைம் போட்ட டிசைனோட இதுதான். அதுல நிறைய கேட்டிருந்தாங்க. எனக்கு அந்த டைம்ல வந்து அந்த கலர் கொடுக்க முடியல. இப்ப ரெண்டாவதுலயும் அதே சில கலர்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து ப்ளூ, டார்க் வயலட்டும் ப்ளூ கலரு கலந்த கலரு, பட்டு சாரிலாம் வருது அந்த அந்த கலரு. இதுல வந்து ரெட் கலர் அவுட்ரு கொடுத்துருக்கேன். ரெட் கலர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உள்ள டிசைனு. இங்க புட்டாலாம் வந்து ஃபிளார் புட்டாவே யூஸ் பண்ணிருக்கு. இது ஹேண்ட் வந்து தோல் டைப். இது வந்து இப்ப இந்த ட்ரெண்டிங்ல உள்ள டிசைன், புது டிசைன். டொமேட்டோ ரெட்னு சொல்லுவாங்க அந்த கலர், அதாவது தக்காளி சிவப்பு. சிகப்பும் இல்ல, இது ரெட்டும் பிங்க்கும் இல்ல, ரெண்டு கலந்த கலர். தக்காளி சிவப்பு அந்த கலரு. இது பேக்கு. இது வந்து நவாப்பழ கலர், பர்பிள் கலரும் கலந்த கலர். ரெண்டுல வந்து வெறும் சில்வரும், இதுல சில்வர் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டா வந்து கிரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி கோல்டன் கலர் தான். ஒவ்வொரு டிசைனுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கலர். இந்த டிசைன் இந்த தடவை புதுசா போட்டுக்க டிசைன் தான். நெக் வந்து கட்டை டிசைன். ஃபிளார் போட்டு அந்த ஃபிளாருக்கு அவுட் வந்து த்ரெட்லேயே அவுட் கொடுக்குறது லைட் கலர்ல. கை பாருங்க, இது கை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அந்த லீஃப் கூட உள்ள ஃபுல்லா வந்து லீஃப் வந்து சின்ன சின்ன எதல் மாதிரி அவுட்டோ எடுத்து அது உள்ள நரம்பு, அந்த இலையோட நரம்பு வந்து தெரியுற மாதிரி. பாட்டில் கிரீன்ல தான், டார்க்கு. இதுல சேம் கலர் தான் யூஸ் பண்ணிருக்கு. சேம் கலர் தான் யூஸ் பண்ணிருக்கு. லைட் கலர் தான், எல்லாமே லைட் கலர் தான். ஜரி யூஸ் பண்ணவே இல்லை. இது வந்து பியூர் ரெட். இது வந்து ப்ளூ கலர், ரெக்ஸி ப்ளூ. இது ஒரிஜினல் மிரர் டைப் உள்ள டிசைன். லாஸ்ட் டைம் போட்ட டிசைன் தான். இதுல வந்து ஒரு பீஸ் இருக்கு. இந்த டிசைன்ல வந்து இந்த ஒரு பீஸ் தான் இருக்கு, பிங்க் கலர்ல. இதுவுமே மிரர் ஒர்க் தான். பாட்டில் கிரீன்ல வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணிருக்கேன். இது பேக் வந்து ஆல் ஓவர். அது வந்து நெக் மட்டும் உள்ள இது. இது பேக்கே ஃபுல்லா ஆல் ஓவர் டிசைன். அது ரெட் கலர் யூஸ் பண்ணிருக்கு, டிசைன் பண்ணிருக்கு. மற்றபடி எல்லாமே ஜரி இருக்கு. அந்த லீஃப் கூட பாருங்க. இது அதுலயே பிங்க், கிரீன் கலர் உள்ள யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து வயலட் கலர்.
வயலட் கலர்ல இதுல பிங்க் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து இந்த டிசைன் வந்து புது டிசைன் தான். இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் போட்டுக்கிறேன். இது வந்து பெயிண்ட் கலர். இது கண்டிப்பா ரெட் கலர், கரெக்டான பெயிண்ட் கலர் இருக்கு. இதுல வந்து கலர் வந்து ஸ்கை ப்ளூ கலரு, பேபி பிங்க், ஜரி ஒர்க் யூஸ் பண்ணிருக்கிறேன். அங்கங்க சாண்டல் பிங்க் கலர் யூஸ் பண்ணிருக்கிறேன். இதுல வந்து முட்டை அங்கங்க புட்டா யூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் கோல்டன் கலர்ல. இது வந்து ஹேண்ட் பாருங்க, ஹேண்ட்ல கொஞ்சம் ஹைலைட்டான டிசைன். ஹேண்ட் வந்து பாருங்க ஃபுல்லா ஃபிளாரு கொடி அந்த டைப் உள்ள டிசைன். இதுல வந்து ஸ்கை ப்ளூ கலர் இருக்கு, பிங்க் இருக்கு. இது வந்து பாட்டில் ப்ளூ. இது வந்து பெப்சி ப்ளூ. இது வந்து பர்பிள், நவாப்பழ கலர், ரெண்டும் கலந்த கலர். இது வந்து ராமர் பச்சை. இது வந்து ஒரு அடுத்தது வந்து இது ஒரு புது டிசைன் தான். இது வந்து இது கிளாத் வந்து இது கலரே சேர்க்கல, நெக் வந்து கட் ஆயிக்கலாம். இது அங்கங்க இந்த டிசைனே பாருங்க, அங்கங்க வந்து ரவுண்டு அதுக்குள்ள உள்ள ஒரு டிசைன் மாதிரி பண்ணிருக்கு. இது வந்து நெக் வந்து கட் ஆயிடும். ஆல் ஓவர் பேக், ஆல் ஓவர் கோல்டன் ஜெரி, சில்வர் ஜெரி மட்டுமே யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்கு. கீழே ரெண்டு பீகாக் பீகாக்கு சென்டர்ல வந்து அந்த கட்டில வந்து இது பேக் போர்ஷன். இது வந்து ஃப்ரண்ட். இதுல வந்து இது வந்து ப்ளூ கலரு, நேவி ப்ளூ. இது வந்து டொமேட்டோ தக்காளி சரப்பு அந்த கலரு. இதுல மட்டும் 3 பீஸ் தான் இருக்கு. இது வந்து நார்மலா உள்ள வயலட் கலரு, பர்பிள் கலர் கலந்து கலரு. இது வந்து பேக் ஆல் ஓவர் டிசைன், நெக் கட் டைப், லோட்டஸ் டிசைன். இப்ப நம்ம பார்த்த எல்லாமே வந்து கரண்ட்ல உள்ள டிசைன்ஸ் தான். டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். ஸ்பெஷலா வந்து சீக்வன்ஸ்ல வந்து நிறைய டிசைன்ஸ் பார்த்திருக்கோம். அட்ராக்ட் கலர்ஸ்ல பார்த்திருக்கோம். லைட் கலர் இருந்து டார்க் கலர் வரைக்கும் உங்களுக்கு இப்ப இந்த டிசைன்ஸ்ல பார்த்திருக்கிறோம். இது வந்து ரெட் கலர். ரெட் கலர்ல வந்து கிரீன் கலர் வந்து ரெட் கலர் ஆட் பண்ணிருக்கு. சில்வர் ஜெரி யூஸ் பண்ணிருக்கு. ஹேண்ட் வந்து செக் டிசைன். இது வந்து பர்பிள் கலர். பர்பிள் கலர்ல வந்து இதுல வந்து இது வந்து ஷேடோ இருக்கு. பேக் ஆல் ஓவரா வந்து ரோஸ் டிசைன். ஷேடோ இதுல வந்து ஜரி யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். எல்லாமே வந்து கட்டு தான். கிரீனு பிளஸ் வந்து லைட் இந்த சேம் கலரே ரொம்ப லைட் கலர், மைல்டு கலர் யூஸ் பண்ணிருக்கு. உள்ள இருக்க வந்து ஷேடோவும் இந்த சேம் கலர் யூஸ் பண்ணிருக்கு. ரீசெல்லிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இதை வந்து பிசினஸா எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. இதை வந்து அவங்க வந்து மினிமம் ஒரு 10ல இருந்து 15 பீசஸ் வந்தா இந்த பீஸுக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்கவுண்டோட தான் நான் தருவேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப பார்த்த டிசைன்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா டிசைன்ஸ் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர் தான் 9942696511. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரெயின்போ மேக்கர்ஸ் எங்க இருக்குதுன்னா மதுரையில வில்லாபுரத்துல எம்எம்சி காலனில அம்பேத்கர் சிலைக்கு பக்கத்துல இருக்கு. இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.